கல்யாணம் வேண்டா கணக்க பிறகு சந்தோஷம் தானே. இப்பத்தைய பொடியனுக்கெல்லாம் கல்யாணம் வேண்டா அப்படி ஆசை துடிக்கும் நெஞ்சுக்குள்ள. அது மாதிரி தான் இங்க ஒரு பொடியன் பட போறான் பாருங்க, சந்தோஷத்தை பாருங்க. கல்யாணம் கட்ட முதல் ஒரு சந்தோஷம், கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு டபுள் சந்தோஷம். மச்சானு காலையும் சோட்டைய கிடைக்கு மச்சாண்ட வாய் காத்துக்கிட்ட போய் வருது. என்ன மச்சான் அப்படியே திட்டானடா? எப்படா கல்யாணம் கட்ட போறா? அதான்ட கூற காசு இல்லாம கஷ்டப்படையலாம். காசு என்னடா மச்சான் காசு? அதுல அன்ப குடுக்குண்டா குடுவ, அது ஒரு தனி சுகண்டா. என்ன கவனிப்புடா மச்சான் கவனிக்க ஆளுகள். சோத்து கோப்பையை சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு கோப்பையை எடுத்தா தண்ணி ஊத்துறதுக்கு ஊத்தாங்க நான் கொண்டு ஊத்துறேன்னு வேண்டி கொண்டு ஊத்துறாள்ரா. அப்படியாடா மச்சான் கட்டி பாருண்டா, எல்லாம் தெரியுண்டா. சரிடா மச்சான். கல்யாணம் கட்டக்குள்ள சும்புற மாதிரி இருந்தவள் இப்ப பார்க்கவே பயங்கர மாதிரி. பாரு காட்டேரி மாதிரி இருந்து காட்டுறது. என்னதான் பாக்கியல் வேணுமா? காரு அது உனக்கு தான் சரி. அத்தான் என்ன இன்னும் சமைக்கலையா? வேலஞ்சி கால் கடுக்கு கொஞ்சம் பொறுங்கல. பசுத்தன்மை ரொம்ப கூடியா இருக்கி, அது அங்கட்ட அரைத்தேங்காய் பாதையை திண்டு முடிக்கிட்டாள். அதுக்குள்ள பசுத்தன்மை அதிகம். கல்யாணத்துல சிக்கிட்டன் சொத்தக்கறி ஆக்கி கொடுப்போம். அந்த தீப்பெட்டியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் ஏழாமரிக்கு வந்து எடுங்க. ஆனண்டாலும் அசோட்டு அங்கஞ்சென்றாலும் அலைஞ்சி திரியும். இவள் அசைகிறாளும் இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லா பேரும் நோமலாக தெரிஞ்சாலும் கனவேற்று வாழ்க்கை இப்படி தான் போல இடக்கு. இஞ்சே இந்த போன் வருது உங்களுக்கு. போனா வாரேன். சொல்கிறான் மச்சான். ஹலோ மச்சான், எப்பட்றா கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் கண்ணத்துலேருந்து கோலும் எடுக்கல மச்சானே? ஓர்டருக்கு சமைக்க போகிற சமையக்காரனுக்கு எப்பயாவது இருந்து விட்டான்டா ஆர்டர் வரும். மச்சானே எனக்கு ஒவ்வொரு நாளும் சமையலாக தாண்டா இருக்கி. அவள் ஒரு சின்ன ஒரு வேலையும் கூட செய்ய மாட்டாள்றா மச்சான். நான் கொடுக்குறது மிக்சி மாதிரி அரைச்சி இருக்காள்றா மச்சான். இந்த கதிராம ஜாத்து போவேலேடா அந்த 6 நாள் என்னை கூட்டிகிட்டு போய்த்துங்கடா. அப்பயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்டா. கல்யாணத்தில் மறுவேறு என்னென்னு தெரியுமாடா உனக்கு? கஷ்டம்டா. உடிக்கு எடுத்துட்டாள் போல. சரிடா மச்சான், நான் வைக்கனேடா. அப்புறம் ஒரு நாளைக்கு எடுப்பேமே. சரியா? என்னடா அவள் அண்டர்டேக்கர் மாதிரி நிக்காள். எப்ப வந்த நீங்க? இப்ப மட்டும் நீங்க என்ன மச்சான் இது சட்டு தொல் அனுப்பிக்கி கதை கேளாத நிலமா போல. பார்த்தேலா பொடியம் போகிற போக்க. கல்யாணம் செஞ்ச வேலையை பார்த்தே தானே பொடியம் கதைக்கலாம் போகிறான். சேட்டுற சைஸை பார்த்தே தானே எப்படி பொடியும் மெலிஞ்சு போய் தாண்டு. இதுதான் கல்யாணத்துல கோலம். பொடியண்ட நிலைமையை பார்த்தா வர மோசமாக தான் போகும் போல கிடக்கு.